ஒருவரே. பாத்தீங்களா, நம்மளுக்கு இஸ்ரவேலை கேளுன்றாங்க. யாருக்கு இது போதிக்கிறாருன்னா அவன் ஒரு இஸ்ரவேல். அதனால்தான் அவனுக்கு சொல்றாருக்கோ, நீ இஸ்ரவேலே நீ என்ன பண்ண கேளு. எங்குமே தேவன் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை ஆதாம கிட்ட ஒரு நிமிஷம். ஆதாம கிட்ட கூட சொன்னது கேளுங்க, தேவனுடைய வார்த்தையை கேளுங்க, தேவன் சொன்ன மாதிரி கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இஸ்ரவேலே கேளு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் இஸ்ரவேல்ல இருக்கிற அந்த வேதபாரகருக்கு நல்ல கேட்கும்படி கேட்கிறாரு. அவர் கேட்டதுனால தான் அந்த பிரதுத்திரமா அவர் கேட்கிறாரு. அப்போ வாசிங்க இப்போ, உன் தேவனாக கர்த்தரிடத்தில் பாருங்க முழு இதயத்தோடு. நம்ம இப்படிதான் அவரை தேடணும். இந்த உலகத்துல நமக்கு பாடு இல்லாத யாருன்னா நீங்க கண்டுபிடிச்சிட்டு பார்க்கலாம். சின்ன குழந்தை பிறந்தா கூட அந்த பால் குடிக்கணும்னா அதுக்கு ஒரு பாடு இல்லைங்களா? பால் குடிக்கிற தாய்க்கு ஒரு பாடு இல்லைங்களா? அதே நேரத்துல வளரலன்னா ஒரு பாடு, அதுக்கு ஒரு வேலை சாப்பாடு கொடுக்க முடியலன்னா ஒரு பாடு. இப்படி பாடுகள் என்று சொல்ல போது எல்லாம் மனுஷ குருவிக்கும் பாடுதான். அது கூட போய் நல்லா நீங்க குருவிகளை கவனிச்சு பாருங்க, பறவைகளை கவனிச்சு பாருங்கன்னு சொல்றாருங்க நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனா வெதுக்கிறது இல்லை, சேர்த்துக்கிறது இல்லை. ஆனாலும் அந்த நேரத்துக்கு வேணுங்கிறது போய் அது பாடுபட்டாவது அது பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுங்க சேர்க்கிறது. அப்படிதான் நம்ம வாழ்க்கை, எல்லா வாழ்க்கையிலும் கூட அவ்வளவுதான். நம்ம பூமியில பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் இவ்வளவு நாளைக்குன்னு நம்ம பாடுறோம். யாருக்கு தான் பாடு இல்லைங்கன்னு நீங்க சொல்லுவாங்க. இந்த உலகத்துல இயேசு கூட பாடுபட்டாருங்க நமக்காக, உனக்காக, எனக்காக. அவர் பாடுபட்டது போல ஒரு நல்லங்களுக்காக ஏன்னா ஒரு உயிர் கொடுக்கலாம். ஆனா கெட்டகளா இருக்கிற நமக்காக அவர் என்ன பண்ணாரு, தம் ஜீவனே கொடுத்தார். நம்ம நேசிச்சனால்தான் அவர் ஜீவனை கொடுத்தார். ரோமர் 5 சொல்றாங்க, யாராவது நல்லங்களுக்காக ஒரு ஒரு ஜீவனை கொடுக்கலாம். ஆனா கெட்டகளா இருக்கிற நமக்காக ஜீவன் கொடுத்ததுக்கு நம்ம என்ன செலுத்தணும்னா அதுக்குதான் அவர் சொல்றாரு முழு மனத்தோடு. பாருங்க வாசிங்க, உன் தேவனாக கர்த்தரிடத்தில் பாருங்க முழு இதயத்தோடு. நம்ம இப்படிதாங்க தேவன் தேடணும். மறுபடியும் பாருங்க முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு. இந்த 4 காரியங்களை நம்ம எப்பவுமே யோசிக்க வேண்டியது. இயேசு சொன்ன காரியங்கள் என்னன்னா முழு பலத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு உன் தேவனாக கர்த்தருக்கு என்ன பண்ணமா நம்ம ஆராதனை பண்ணணும் என்று அவங்க அன்பு கூற. ஆராதனைனாலும் ஒண்ணுதான், அன்புனாலும் ஒண்ணுதான். அவர் மேல அன்பு கூறணும். அப்பதான் நம்ம அன்புன்னா என்ன அந்த உலகத்துல அவர் சொன்னாருங்க யோவான் 3:16 இவ்வளவா இந்த உலகத்துல அன்பு கூர்ந்தார். அவர் அன்பு கூர்ந்ததே எவ்வளவு அன்புன்னா, அவரு இந்த உலகத்துல எந்த மனுஷன் தாய் அன்பு கூட மாறிடலாம், தகப்பன் அன்பு மாறிடலாம், சகோதர அன்பு நம்ம பார்க்கும்போது அவர் கூடயே இருக்கிறாங்க 12 பேர் சீஷங்க. எல்லாரும் குணத்தை பார்த்தாருங்க. அங்க 2 பேர் மட்டும் எடுத்துன்னு போறாங்க. அந்த விதவியான ஒரு ஸ்திரீக்கு இப்போ ஒரு குழந்தை செத்து போகுது இல்லைங்களா? அங்க எவருடைய மகன் கூட செத்து போகும்போது கூட பார்க்கும்போது அந்த அவருக்கு பிரியமான சீஷர் மட்டும் யோவானோ இன்னும் பார்க்கும்போது யாக்கோபு, அந்த 3 பேர் மட்டும் இயேசு, அது கூட அவங்க தாய் தகப்பன் 5 பேர் மட்டும் உள்ள போறாங்க. உன் பிள்ளை என்ன ஆகல, மறிக்கல, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு. நம்ம கூட நம்ம கவலை நிமித்தம் அதிகதான். ஆத்துமாவே ஆத்துமாவே நீ ஏன் கலங்குறார் அப்படின்றாரு. நம்மளை பார்த்து நம்ம கலங்குற மாதிரி இருக்கும். மழை வரும்போது அனல் என்ன அடிக்குது, புயல் அடிக்குது, காத்து அடிக்குது, மழை பெய்யும் போது அதனுடைய பெரிய மின்னல் வருது, பெரிய இடி கூட அடிக்குது. ஆனா யாருன்னா போவாதுக்கிறாங்க. அதை பார்த்து கூட நீங்க என்ன பண்ணுவீங்க, மழை வரும்ன்றது நீங்க சொல்ல முடியுமா அப்படின்னாரு. அப்போ இந்த உலகத்துல அவரை நாம் எப்படி சார்ந்து இருக்கணும்னா எந்த சூழ்நிலை கூட நம்ம அவரை முழு மனதோடு தேடணும், முழு பலத்தோடு நம்ம அவரை என்ன பண்ணணும், அன்பு கூறணும். அந்த அன்பு தான் என்னன்னா கீழே பண்ணி மாற்றோம். இதுக்கு ஒப்பா இருக்கிற இதுல 2 கற்பனை. இந்த உலகத்திலே நம்ம தேவன் 10 கட்டளை எடுத்து அதை செய்ய முடியாது நம்மளால. என்னது தேவன் என்ன பண்ணாரு, 2 கட்டளை கொடுத்தாரு. அப்புறம் என்ன என்றால் 2வது கட்டளை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுற. நம்ம அன்பு நம்ம சேர்த்து பிறனிடத்திலும் அன்பு. யாருன்னா தன்னை நேசிக்காதவன யாரா இருப்பாங்க. ஒரு வார்த்தை நம்மளே யோசிக்கலாம். நம்ம என்ன பண்றோம்னா வெளியே போகும்போது பத்திரமா நம்மளை பாதுகாக்கணும். அதே மாதிரி மத்தவங்க கூட அப்படிதான் நினைக்கணுமா.
மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நமக்கு ஒரு கஷ்டம், அந்த கஷ்டம் மற்றவங்க பாதுபடும் போது அந்த வேற யாருக்காக நம்ம உலகத்துக்கு எல்லாருக்காக ஜெபம் பண்றோம். இயேசு கூட சொல்றாருங்கோ ஒன்னா மத்திய லூக்கால 22வது அதிகாரத்துல பாருங்க இயேசு ஜெபம் பண்றாருங்கோ. லூக்கா 22:32 வசனத்துல பேதுருக்கு அங்க ஜெபம் பண்றாரு. நம்ம இயேசு எல்லாருக்காக பிரேயர் பண்றாருங்க. ராத்திரி எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு பகலெல்லாம் பண்றாரு. பாருங்க வாசிங்க லூக்கா 22:32 வசனம். நானே 32 நானும் உன் விசுவாசம் பாருங்க, நானும் இங்க பேதுரு பார்த்துதான் சொல்றாரு, நானும் உன் விசுவாசத்தை ஒளிந்து போகாது. நம்மளுக்கு எல்லாம் விசுவாசம் யார் கொடுக்குதுன்னா உனக்காக வேண்டிக் கொண்டே பாருங்க. இயேசு என்ன சொல்றாரு நான் பேதுருவை பார்த்து, பேதுருவே உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி நான் உனக்காக வேண்டிக்கிறேன். அப்போ பார்த்தோம்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா அவர் பிதாவின் வலது பாசத்துல உனக்காக எனக்காக ஒரு நாள் வேண்டி நிற்கிறார். எதுக்காகன்னா நீ ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வரணும், சத்தியத்துல வரணும், தேவனோட ராஜ்யத்துக்காக நீ வாயணுன்றதுக்காக அவர் வேண்டிக்கிறாரு. அப்புறம் பாருங்க அப்புறம் உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்டு பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து என்றார். பாருங்க நம்ம குணப்படணும். ஃபர்ஸ்ட் தேவனோட ராஜ்யத்துக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். தேவன் அதுக்கு லாஸ்ட்ல ஒரு வார்த்தை சொல்றாருங்கோ. என்ன வார்த்தை சொல்றாருன்னா பாருங்க, இதுல நம்ம முழு மனத்தோடு பார்த்தோம்ங்களா மார்க் 12வது அதிகாரத்துல அங்க விட்டத்துல இருந்து படிப்போம். இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை பாருங்க, இதுக்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் பாருங்க, உன்னிடத்துல அன்பு கூறுறது போல பிறையனிடத்திலும் அன்பு கூறணும். இது நமக்கு தெரிஞ்ச பிரமாணம் தான், தெரியாத பிரமாணம் இல்லை. இதுல பெரிய கற்பனை வேற ஒண்ணுமே இல்லை. இந்த ரெண்டு கற்பனை மட்டும் நம்ம கைப்பிடிச்சிட்டோம்னா அதுக்கு வேத பாருங்க கேக்குறா பாருங்க. சரிதான், நீ சொன்னது போதகரே, நீ சொன்னது சத்தியம். ஏன்னா இயேசு எப்பவுமே சத்தியம் தான் சொல்றாரு இல்லைங்களா? நம் தேவன் இயேசு கிறிஸ்து சொல்றது சத்தியம். சத்தியம் என்றால் என்னன்னு பிலாத்து எடுத்து கேட்கிறாரு. சத்தியம், நீ உண்மையான ராஜாவா அப்படிங்க. ஆமா, நீ சொன்ன மாதிரி யூதனுக்கு நானு ராஜா தான். நான் இந்த உலகத்துக்கு ராஜா இல்ல. உலகத்தில் அதிபதி என்னிடத்துல வரான், அவனுக்கும் என்னிடத்துல என்ன இல்ல ஒன்றும் இல்லை என்று மத்திய யோவான் 15வது அதிகாரத்தில் நம்ம சொல்லப்படுகிறதான் காரியம் பார்க்கணும். இங்க சொல்றாருங்களோ. அப்போ இந்த உலகத்துக்கு அவர் ராஜாவா வந்தாருன்னா இந்த உலகத்துக்கு ராஜாவா இல்ல, அவர் வருகிற ராஜ்யத்துல அவர் ராஜாவா இருப்பாரு. நம்ம பரலோக ஜெபம் கூட பண்றோம். என்ன பண்றோம்? பரலோகத்துல எங்க பரமபிதாவே உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம் ராஜ்யம் வருவதா. இந்த அவர் ராஜ்யம் இந்த பூமியில வந்துச்சுன்னா யாருக்குமே வியாதி இருக்காது, யாருக்குமே தொல்லை இருக்காது, அண்ணன் தம்பிங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இனி கூட பார்த்தோம்னா ஒரு மினிஸ்டர் தமிழ்நாட்டுல நம்ம பார்க்கும்போது அவர் ஒரு பெரியவர் ஒருத்தர் நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கிற மறைச்சிக்கிறார். அவர் இவருக்கு ஒரு புக்கிய குத்து அவர் என்ன பார்த்தா பெரிய இது மாதிரி இருக்குது. காலங்கள் பார்க்கும்போது யாரு எதுதான் பண்ண முடியாதுன்னு தெரியல. ஆனா மறிச்சிங்க உயிரோட ஏற்க முடியுமா? பார்த்தோம்னா யாருனாலும் முடியாது. மினிஸ்டர்னா இருக்கட்டும், எம்எல்ஏனா இருக்கட்டும், எம்பினா இருக்கட்டும், உலகத்து பிரதம மந்திரினா இருக்கட்டும், யாருக்குமே எந்த வல்லமை என்ன இல்லைங்க ஒருவருக்குள்ள. ஆனா இவருக்குள்ள அதுக்குதான் நானே ஜீவன், என்னை விசுவாசிக்கிறவன் என்ன பண்ண முடியாது, மரித்தாலும் பிழைப்பான். அவர் மேல் நம்ம நம்பிக்கையா இருக்க மனுஷன் பாருங்க. ஏன் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த பூமியில எல்லாரும் மறிக்கிறாங்க, யாருக்கு மரணம் இல்லாத இருக்குது. பார்த்தோம்னா உலகத்துக்கு போகும் பூமியில் பாருங்க, சின்ன குழந்தை இருந்து பெரிய வரைக்கும் என்ன இருக்குது, மரணங்கிறதுக்கு இது எப்போ செத்துடுமோன்னு பயமா இருக்குது இல்லைங்களா? அந்த பயம் எல்லாம் போக்கி என்ன பண்றாருன்னா நமக்கு அவருடைய ராஜ்யத்துல நம்மள என்ன பண்ற கடைசியில அவர் பாருங்க அதிக வாசிமா அதுல பாருங்க, இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசமானவர்களாய் இருங்கள். பாருங்க, தேவனிடத்தில் விசுவாசமானவர்களாய் இருங்க. அதேபடி எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து பாருங்க சமுதிரத்திலே தள்ளுண்டு போனால் சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று
தன் இதயத்துல என்ன பண்ணக்கூடாதான்? சந்தேகப்படக்கூடாது. நம்ம எப்பவுமே சந்தேகம்ன்றது வாழ்க்கையில வந்தா குடும்பத்துல நிம்மதி இருக்காது, வீட்டுல நிம்மதி இருக்காது, சபையில நிம்மதி இருக்காது, இந்த உலகத்துல கூட நிம்மதி இருக்காது. அதுக்குதான் என் நிம்மதியே உங்களுக்கு நான் கொடுத்து போறேன், என் சமாதானத்தை வைத்து போகிறேன். உலகத்துல அநேக சமாதானம் கேது ஏற்கனவே இருக்குது, இல்லாத ஒண்ணு இல்லை. அது கொஞ்ச நேரம் கொஞ்ச காலம் பார்த்தோம்னா பொண்ணை பார்த்தா அம்மாவுக்கு பிடிக்கல, அம்மா பார்த்தா மருமகளுக்கு பிடிக்கல, இந்த உலகத்தை மாமனார் பார்த்தா மருமகளுக்கு பிடிக்கல. எத்தனை விதத்துல இந்த உலகத்துல நம்ம பார்க்க முடியும். பணம் கொடுத்தா நல்லது, பணம் கொடுக்கலன்னா அங்க கேட்டுருந்தோம். கடன் கொடுத்துட்டு கடன் கேட்டா என்ன வந்துறாங்க, என்ன கடன் கொடுக்கும்போது வாங்கி போங்க அப்படின்னு இந்த உலகம். ஆனா இயேசு சொல்றத உன்னை போல் பிற நினைச்சு நீ கொடுத்து நீ கேட்காதன்னு கூட ஒரு சில இடத்துல தெய்வம் சொல்லியிருக்கிறார். நம்மளுக்கு மிஞ்சும் தான் நம்ம கொடுக்குறோம். ஆனா கொடுக்குற மனசு யார் கொடுக்குறாருன்னா தேவன் தான் கொடுக்குறாரு. எந்த சூழ்நிலையில கூட நம்மளே ஆசீர்வதிக்க அவர் சர்வ வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அவருக்கு நம்ம என்ன பண்ணணும்? அப்புறம் கீழே வாசிக்கணும். நீ படிச்சிருந்து வேற அதிகாரம் படிச்சோம், மார்க் 12 அதிகாரத்துல மிச்ச விட்டத்திலிருந்து போய் கட் பண்ணு 2 பட்டன்